ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் 4Dக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 14/4/2024க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம நேற்றைக்கு ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் நண்பா. அந்த கெஸ்ஸிங் படி நம்மளுக்கு 8912ங்கிற இந்த மெத்தட் நம்மளுக்கு வின் ஆயிருந்துச்சு நண்பா. இது நம்மளுக்கு நேற்றைக்கு கிடச்ச வின்னிங் நம்பர். ஸோ நேற்றுக்கான வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ நேற்றுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ஹிட் கிடச்சிருந்துச்சி. இருந்தாலும் இந்த ட்ராவலையும் நம்மளுக்கான கீ 892 தான் நண்பா. ஏன்னா இது நம்மளுக்கு பழைய பேராக கருதப்படுறதுனால இது மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ட்ராவலை நான் டிஃப்ரெண்ட் மெத்தடு கொண்டு வந்திருக்கேன். அதோட நம்ம இந்த கீ நம்பர்ஸையும் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலுமே சிங்கப்பூர் 4Dக்கும் சரி டோட்டோக்கும் சரி நம்ம நம்பர் கொடுத்துக்கிட்டுருக்குறோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். ஸோ இப்போ நம்ம சண்டைக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம நேற்றுக்கு ரிசல்ட்டை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். நேற்றுக்கு சனிக்கிழமை 13/4/2024 ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு அதோட சார்ட்டர் கன்சலேஷன் ரிசல்ட் ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டில் ஃபுல்லாக டபுள் இருக்கு நண்பா. ஸோ அந்த டபுள்களை இந்த ட்ராவலில் நம்ம சிங்கிளாக பயன்படுத்தினோம்னா நம்மளுக்கு வின்னிங் கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எப்போது ஒரு தடவை தான் அமையும். அதுவும் இந்த ட்ராவலில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால நம்ம இதை பயன்படுத்த போகிறோம். ஃபஸ்ட் ப்ரைஸில் இருக்கிறது 3779, செகண்ட் ப்ரைஸில் 3136, தேர்ட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா 2299. இப்போ இங்கே நம்மளுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸில் கிடச்சிருக்க பெய்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 379, செகண்ட் ப்ரைஸில் கிடச்சிருக்கிறது 316, தேர்ட் ப்ரைஸில் கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு 29. இப்போ இங்கே தேர்ட் ப்ரைஸில் நம்மளுக்கு 29 கிடச்சிருக்கு. நம்மளுடைய ஃபார்மெட்டில் ஏற்கனவே அங்கே 8 ரிமைனிங்கில் இருக்குது. அதனால் இந்த இடத்துல நம்மளுக்கு +8 = 298. இப்போ இந்த பெயர் இதுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ இந்த 3 பெயர் தான் நண்பா இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய மாஸ்டர் நம்பர். அப்போ G1 படி இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 397, 316, 298 இதுதான் நம்மளுடைய இந்த ட்ராவுக்கான ரோல் நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 3 பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 3 பெய்ட்ஸ் சம்மந்தப்பட்ட நம்பர்ஸ் ஏதாச்சும் ஒன்று நம்மளுடைய ரிசல்ட்டுக்குள்ளே இருக்குதா? அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம 4D நம்பர்ஸை உருவாக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த ரோல் நம்பர்ஸில் ஒற்றைப்படை ரெட்டைப்படை தெரிகிற மாதிரி இருக்கும் நண்பா. 397 இது நம்மளுடைய ஒற்றைப்படை நம்பர். 316 இது ஒற்றை ரெட்டை. 298 இது ஒற்றைப்படை ரெட்டைப்படை. அப்போ இதில் நம்ம 397 தனியாக பிரிச்சிடலாம் நண்பா. அப்போ 397 = 316 298 இப்படி கொண்டு வந்துடலாம். இப்படி கொண்டு வந்தோம்னா நம்ம 397 = 3970, 3972, 3974, 3976, 3978 இப்படி நம்ம ஒரு 5 செட்டை உருவாக்கலாம் நண்பா. இந்த ட்ராவுக்கான 5 செட்டு இந்த 39 வச்சு நம்ம எடுத்தது, 397 வச்சு எடுத்தது. இப்போ மிச்சம் இருக்கிறது நம்மளுக்கு 316ம் நம்மளுக்கு 298 தான். இப்போ நம்ம ரிசல்ட்டுக்குள்ளே செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டை விட்டுருங்க. அடுத்த ரிசல்ட்டை பாருங்கள். 0679, 0679 இது நம்மளுக்கு வேண்டாம். 1594 இதுவும் வேண்டாம். 3781 தேவையில்லை. 301 இதுவும் தேவையில்லை. 3968 தேவையில்லை. 5096 தேவையில்லை. 7392 இது நம்மளுடைய ஃபார்மெட் நண்பா. அதுக்கு அடுத்து 5668 தேவையில்லை. 8469 தேவையில்லை. 9044 தேவையில்லை.
இங்கே 1639 ஃபார்மேட் நண்பா. 4380 இல்லை, 647 இதுவும் இல்லை, 44 இது தேவையில்லை, 75 தேவையில்லை, 799 இது தேவையில்லை, 8178 தேவையில்லை, 96559 தேவையில்லை, 9836 தேவையில்லை. இப்போ நம்மளுடைய இந்த 3 பேர்லேயுமே 3 இது இருக்குது நண்பா. அதாவது இங்கே நம்மளுக்கு 397ங்கிற பெயர் டச் ஆகுது, இதில் வந்து நம்மளுக்கு 298ங்கிற பெயர் டச் ஆகுது, இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 316ங்கிற பெயர் டச் ஆகுது. அப்போ நம்ம ஏற்கனவே இங்கே வந்து ஒற்றைப்படையில் வச்சு ரெட்டைப்படை எடுக்கும்போது நம்மளுக்கு இங்கே ரிசல்ட்டில் 7392 இங்கே இருக்குது. இது ஏற்கனவே நம்மளுக்கு வந்துருச்சு, 7392 ஏற்கனவே இங்கே வந்துருச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 1639 வந்து ஏற்கனவே வந்துருச்சு. அதே மாதிரி 8912 நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த 3 பெயர்ஸுமே நம்மளுக்கு வந்துட்டதுனால நம்மளுக்கு இந்த செட்டு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செட்டில் வருமானு கேட்டிங்கன்னா இது நம்மளுக்கான லோ நண்பா. இது நம்மளுடைய லோ செட்டு தான். அப்போ எதுக்கு எழுதணும், இதை தேவையில்லாமல் எழுதிட்டு அழிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஓப்பனாக உங்களுக்கு முன்னாடி தான் நம்ம கெஸ் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். மேக்ஸிமம் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பெஸ்ட்டாக தான் கெஸ் பண்ணி கொடுக்குறோம். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது நண்பா. இப்போ நம்ம இதில் வந்து செட்டுகள் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன செய்கிறோம், 397 316 298 நம்மளுக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்குது. இப்போ இதில் காமனாக ஏதாச்சும் ஒன்று கிடைக்குதான்னு பாருங்கள். 397 3 இங்கே இருக்குது, 16 எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அப்போ 3971 3976 அடுத்து இங்கே இருக்குது. அப்போ 3972 3978 அதுக்கடுத்து நம்ம 316க்கு பார்ப்போம். 3169 3163 3169 3167 சாரி 3167 அதுக்கடுத்து 298 வச்சு பார்த்தோம்னா 2983 2987 இந்த மாதிரி 8 செட்டு கிடைக்கும் நண்பா. இந்த 8 செட்டில் நம்ம இப்போ நம்பர்ஸை எடுக்கலாம். இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய 4D நம்பர். அப்போ எதுக்கு இங்கே எழுதுனீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கிப் பண்ணிட்டு வந்து நிற்கிறவங்க கேட்பீங்க. இது வந்து நம்மளுடைய ஃபார்மெட்டுக்குள்ளே ஏற்கனவே செட்டாக வந்துட்டதுனால நம்ம அதை தனியாக பிரிக்காமல் நம்ம என்ன செய்கிறோம், அந்த கிடச்சிருக்க நம்பர்ஸ்குள்ளேயே 4D உருவாக்குறோம். அப்படி உருவாக்கும் போது இந்த ட்ராவுக்கான 8 செட்டு இதுதான் நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்னது தான், உங்களுக்கு ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் புரியப்படலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் 4Dக்கும் டோட்டோவுக்கும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். கட்டாயம் கிடையாது நண்பா, வேணும்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறவங்க தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க நண்பா. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ட்ரா நம்ம எடுக்க வந்த நம்பர் வேறு, ஆனால் கிடச்சிருக்க நம்பர் வேறு. இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 14/4/2024 சிங்கப்பூர் 4Dக்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.